ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் ஏகே. இந்த 5 விஷயங்களை நீங்கள் கரெக்டாக பண்ணால் எந்த ஒரு பிஓ எக்ஸாமும் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். அது என்னங்கிறதே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அது என்ன சார் 5 விஷயம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பிஓ எக்ஸாம் கிளியர் பண்ணுறது ஒரு கிளர்க் எக்ஸாமை விட ரொம்ப ஈஸி. அதை கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்லியிருந்தாலே எக்ஸாம் கொஞ்சம் அனலிட்டிக்கல் ஓரியன்டாக இருக்கும். பேப்பரில் அப்ராக்சிமேஷன் தான் இருக்கும், சிம்பிளிஃபிகேஷன் சான்சஸ் கம்மி தான். அதே மாதிரி உங்களுக்கு டிஐயோடைய பார்ட்டிசிபேஷன் அதிகமாக இருக்கும். இதுவே நியூமெரிக்கல் எபிலிட்டினா கிளர்க்கில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, சில இன்சூரன்ஸ் மெயின்ஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆப்ரேஷன், இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் மாதிரி விஷயங்கள் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? கால்குலேஷன் ஓரியன்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்பீடாக சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு பிஓவில் வரக்கூடியது குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் பேப்பர் தான் வரும். அப்போ இதில் என்னென்ன கேட்பாங்க அப்படிங்கிற ஐடியா நமக்கு ஃபஸ்ட்டு இருக்கணும். அதை எப்படி ஒவ்வொன்றும் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன் தான் உங்களுக்கு பிஓவில் வரும். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், நம்பர் சீரியஸ், அப்படி இல்லைன்னா ராங் நம்பர், இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று. மொத்தம் இந்த 3 டாபிக் பார்த்தோம் இல்லைங்களா? இதில் இருந்து எனி 2 டாபிக் 10 கொஸ்டின் கேட்பாங்க. 5 சிம்பிளிஃபிகேஷன், குவாட்ராட்டிக் இல்லைனா குவாட்ராட்டிக் நம்பர், எனி 2 காம்போவில் நமக்கு கண்டிப்பாக 10 வந்துடும். அதில் நம்ம மினிமம் 8 எடுக்கணும். 10 அவுட்டாக 10 எடுக்கணுன்றது நம்ம இங்கே கண்டிஷன் கிடையாது. பேஸ்ட் ஆன் பேப்பருடைய டிஃபிகல்ட் லெவலை பொறுத்து நம்ம 1 or 2 கொஷின் ஸ்கிப் பண்ணுறது தான் ரொம்ப இன்டெலிஜென்ட். ஓகேங்களா? அதே மாதிரி டிஐ வந்து 2 செட்டு கேட்குறாங்க. டிஐ இங்கே இந்த 2 செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 6 கொஷினில் ஒரு மாதிரி பேட்டர்னில் கேட்பாங்க. 5 கொஷினில் ஒரு சில எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. 6 கொஷின் கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். டிஃபிகல்ட்டானா ரொம்ப கஷ்டமாக இருக்காது, கொஞ்சம் கால்குலேட்டிவாக இருக்கும். ஏன்னா ஒரு கொஸ்டின் அதிகம் இல்லைங்களா? எய்தர் நமக்கு சார்ட்டில் ஒர்க் இருக்கும், அப்படி இல்லையா கால்குலேட்டிவாக இருக்கும் கொஸ்டின்ஸு. அப்புறம் ஃபைனலாக அப்ளிகேஷன் சம்ஸை பொறுத்தவரை செலக்டிவாக சூஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு செக்ஷனும் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எக்ஸாம் ஹாலில் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன். இந்த சிம்பிளிஃபிகேஷன் பொறுத்தவரை கிளர்க்கில் தான் வரும், அப்ராக்சிமேஷன் தான் நமக்கு பிஓவில் வரும். சிம்பிளிஃபிகேஷன்லலாம் இப்போ வந்து பாருங்கள், இப்படி ஒரு நம்பர் இருக்குங்கன்னு வச்சுக்கோங்களேன், 7. இப்போ இதோட யூனிட் டிஜிட் 4, இதோட யூனிட் டிஜிட் 0. அப்போ யூனிட் டிஜிட் 4 இதை வச்சு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஒரு 10 to 20 செகண்டில் நிறைய கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணிவிடுவோம். ஆனால் ஒரு பிஓ எக்ஸாம்ஸ்க்கு வரும்போது இங்கே வந்து அப்படி இருக்காது. எல்லாமே வந்து உங்களுக்கு கன்வெர்ஷனாக இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் கொஷின் ஃபுல்லாத்தையும் சால்வ் பண்ணால் தான் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். 20 செகண்டுன்றது உங்களுக்கு 40லேருந்து 50 செகண்ட் வரை ஒரு கொஷினுக்கு கண்டிப்பாக பிடிச்சிரும். அதனால் கொஞ்சம் டைம் கன்சூமிங்காக தான் இருக்கும். ஒரு சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 45% ஆஃப் 900க்கு பதிலாக நம்ம எடுத்து கால்குலேட் பண்ணும்போது தப்பாக 54% ஆஃப் 900 எடுத்து எழுந்துருவோம். ஸோ இந்த எவ்வளோ டைம் நம்ம திருப்பி அந்த இதோட நிறைய நம்பர் ஆட் ஆகிருக்கும், சால்வ் பண்ணாலும் ஆன்சர் வராது. அந்த சமயம் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தா ஸ்கிப் பண்ணிட்டோம். டக்குன்னு ஒரு டைப் பண்ணுங்கள், 2 ட்ரை பண்ணல, வரலையா, ஸ்கிப் பண்ணிவிட்டு திரும்ப புதுசாக சால்வ் பண்ணுற மாதிரி லாஸ்ட் 5 மினிட்ஸ் இருக்கும், லாஸ்ட் 4 மினிட்ஸ். அப்போ வந்து ட்ரை பண்ணும்போது கரெக்டாக நீங்கள் 45 எடுத்து எழுதிடுங்க. அந்த ஃப்ளோவில் நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக்னால என்ன ஆகுன்னா இந்த ஒரே கொஸ்டின் நிறைய டைம் எடுத்துரும். அதே மாதிரி இந்த கொஸ்டினுக்கு உங்களால் ஆன்சரும் கொடுக்க முடியாது, உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவலும் பாதிக்கும். அதனால் 5 கொஸ்டின் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா, ஒரு கொஸ்டின் எங்கேயாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, கேர்லெஸ் அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த 4 கொஸ்டினே சூப்பரான அட்டம்ப்ட் தான்ட்டு அடுத்த கொஸ்டின் போயிடுங்க. ஏன்னா நம்ம இங்கே ஃபுல் மார்க் டார்கெட் பண்ணுறது கிடையாது. பெஸ்ட் அட்டம்ப்ட் எதுவோ அதை தான் நம்ம பண்ண போகிறோம். அடுத்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை பொறுத்தவரை மெஜாரிட்டி ஆஃப் த ஷிஃப்ட்டில் ஈஸி டு மாடரேட்டாக தான் இருக்கும், அப்ரோச்சபிளாக தான் இருக்கும். ஒரு சில எக்ஸாமில் 10 ஷிஃப்ட் எக்ஸாம் நடக்குதுன்னா 2 ஷிஃப்ட் 3 ஷிஃப்ட்டில் டிஃபிகல்ட்டாக கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த யூனிட் டிஜிட்டில் இப்போ x² + 4x ப்ளஸ் உங்களுக்கு 4னா இங்கே ஒரு 4ன்னு போட்டுக்கோங்களேன், 2 இப்படின்னு வரும். இந்த மாதிரி சிம்பிளாக கேட்க மாட்டாங்க.
என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே 4க்கு பதிலாக என்ன கேட்டுருவாங்க, ஒரு 224 இந்த மாதிரி பெரிய பெரிய நம்பராக கேட்டுருவாங்க. அது ஒரு டைப்பு. இன்னொன்றுனா 2x + 3y இந்த மாதிரி ஈக்குவேஷனில் வரும், ஈக்குவல் டு ஒரு 54. அதே மாதிரி இன்னொரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஈக்குவேஷன் வைஸாக கேட்பாங்க. இன்னொன்று இந்த x² / 2 இந்த மாதிரி x/2 y/2 இந்த மாதிரி வச்சு வரும். இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக ரெடி ஆகிக்கணும். டிஃபிகல்ட் ஸ்லாட்டில் இந்த மாதிரியும் 1 or 2 ஸ்லாட்டில் கேட்பாங்க. அப்படி கேட்டால் அதை அட்டன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, ஜஸ்ட் இந்த டைப்பில் கேட்டால் எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம், இந்த டைப்பில் கேட்டால் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லா இருக்கிற குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் இருக்கிற எல்லா டைப்பும் கற்று வச்சுக்கோங்க. பட் ப்ராக்டிஸ் பண்ணுறது மட்டும் கன்வென்ஷனலாக இருக்கக்கூடிய குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து நம்பர் சீரியஸ். நம்பர் சீரியஸ் தான் நம்ம பாஸ் பண்ணுறோமா பாஸ் பண்ணலையான்னு டிசைடிங் ஃபேக்டராக இருக்கிறது. ஏன் அப்படின்னா 5 கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா நம்பர் சீரியஸில் சாதாரணமாக 4 கொஷின் அட்டன் பண்ணிடுவோம். ராங் நம்பர் கேட்டாங்க அப்படின்னா 5ல் ஒரு 3 கொஷின் ஈஸியாக சால்வ் பண்ணிடுவோம். 2 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்பர் சீரியஸ் வந்து சிம்பிளிஃபிகேஷன் மாதிரி பார்த்த உடனே நம்மளால் அது ஈஸியாக கிராக் பண்ண முடியும். ராங் நம்பர் அப்படி கிடையாது. 5 நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா 5 நம்பரையும் சால்வ் பண்ணி பார்த்தா தான் ஒரு சில கொஷின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் கிடைக்கும். அதுவும் டிஃப்ரென்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக உங்களால் இந்த 5 ராங் நம்பரும் கிராக் பண்ண முடியும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை எடுத்துருங்க. அதாவது முடியுன்றதை விட்டு கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை எடுத்துருங்க. எதுக்கு உங்களுக்கு லாஜிக் கிளிக் ஆகுதோ அதுக்கு நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு மீதி இருக்கக்கூடிய டைமை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்ளிகேஷன் சம்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அர்த்தமெட்டிக் சம்ஸில் லாஸ்ட் இயரில் எவ்வளோ பேர் இந்த நம்பர் சீரியஸில் ஒரே கொஸ்டினில் 4 minutes 3 minutes உட்காந்து எக்ஸாமில் அட்டெம்ப்ட் குறைஞ்சிது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இந்த மாதிரி நடந்திருக்கும். ஓகேங்களா? ஏன்னா நம்மளுக்கு மனசு வராது அதை ஸ்கிப் பண்ண. பட் அதை ஸ்கிப் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். டிஐ கேஷ்லெட் நான் சொன்ன மாதிரி டிஐ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக கேட்பாங்க. 6 கொஸ்டின் கேட்டிருந்தாங்கள, எய்தர் நமக்கு கேட்கக்கூடிய சார்ட்லேயே எக்ஸ் ப்ளஸ் 15 20 30 இந்த மாதிரி பர்சன்டேஜில் இங்கே ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. அப்படி இல்லையா கேட்கக்கூடிய கொஸ்டின் டிஏ சிம்பிளாக கொடுத்துட்டு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸே கொஞ்சம் கால்குலேட்டிவ் கேட்பாங்க. 6 கொஸ்டின் டிஏயாக இருந்தால். இதுவே 5 கொஸ்டின் டிஏயாக இருந்தால் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும், ஓரளவுக்கு அப்ரோச்சபிளாக இருக்கும். ஓகேங்களா? இன்னும் ஒரு சில கேட்டகரியில் நம்ம ஸ்லாட்டை டிஃபிகல்ட்டாக கேட்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஒரு டிஏ கஷ்டமாக கேட்டுருவாங்க, ஒரு டிஏ அப்ரோச்சபிளாக கேட்டுருவாங்க. அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா அப்ரோச்சபிளான டிஏயை அட்டன் பண்ணிவிட்டு மெயின்ஸ் லெவலில் டிஏ போன வருஷம் ஐபிபிஎஸ் பிஓவில் கேட்டிருந்தாங்க, அதை நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், கேஸ்லெட் ஈஸியாக இருந்தால் கேஸ்லெட் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு கேஸ்லெட் கான்ஃபிடண்ட்டாக இல்லையா, உங்களுக்கு ஒரு டிஏ கஷ்டமாக கேட்டிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுடைய ஷிஃப்ட்டில் நார்மலைசேஷன் மார்க் கிடைக்கும். அப்போ நீங்கள் டிஏ அட்டன் பண்ணியிருந்தால் 4 கொஸ்டின் அட்டன் பண்ணுவீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் அப்ளிகேஷன்ஸில் ஒரு செலக்டிவாக 3 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுங்கள். டிஏ 6 கொஸ்டின் 5 கொஸ்டின் போடுற இடத்துல 4 to 5 கொஸ்டின் போட்டிருப்பீங்களா, அந்த டைமை எடுத்துகிட்டு போய் ஒரு 3 அப்ளிகேஷன் ட்ரை பண்ணால் கூட போதும். இது ரொம்ப ரேர் கேஸாக தான் வரும். டிஃபிகல்ட் ஸ்லாட்டுக்கு மட்டும்தான் இது அப்ளிகேபிள். ஓகேங்களா? பட் கன்வென்ஷனாக டிஏ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எய்தர் 6 கேட்பாங்க, 5 கேட்பாங்க. அப்ரோச்சபிளாக தான் இருக்கும், மாடரேட் லெவலில் இருக்கும். நம்ம அதுக்கான சாம்பிள் டிஏ கொண்டு வருவோம். சரிங்களா? 8 to 9 கொஸ்டின் இதில் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே? ஸோ டிஏயை பொறுத்தவரை இதுலேயும் நம்ம நம்பர் சீரிஸ் மாதிரி தான் எந்த கொஸ்டின் அட்டன் பண்ணணும், எந்த கொஸ்டின் ஸ்கிப் பண்ணணும் அப்படிங்கிற அவேர்னஸை நம்ம நிறைய செக்ஷனல் டெஸ்ட், மார்க் டெஸ்ட், ப்ரீவியஸ் இயர் பேப்பரில் ப்ராக்டிஸ் பண்ணணும். எக்ஸாம் ரைடில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆட் பண்ண போகிறாங்க, அதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா அஃபர்ஸ் க்ளவுடுக்கும் சரி, உங்களுக்கு எக்ஸாம் ரைடுக்கும் கூப்பன் கூட AK10ன்றதை யூஸ் பண்ணிக்கோங்க, மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அரித்தமெட்டிக் டாப்பிக்கை பொறுத்தவரை எல்பிஓ எக்ஸாம்ஸுக்கு நான் என்ன சொன்னேன்னா, எல்லா டாப்பிக்குடைய பேசிக் கான்செப்ட் ஃபண்டமெண்டல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா டைம் நமக்கு அதிகமாக இருக்கும். ஆனால் இங்கே பிஓ எக்ஸாமில் இப்போ இவ்வளோ நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ண டாப்பிக்கே ஒரு 16 minutes கிட்ட போயிடும். அப்போ இந்த 16 minutes மேலே அங்கே போயிடுச்சுன்னா மீதி இருக்கக்கூடிய அந்த 4 minutesல நம்ம அட்டன் பண்ணுறது, இது டாப்பருக்கு சொல்கிறேன், ஒரு டாப்பருக்கே இந்த மாதிரி தான் வரும். அப்போ 4 minutesல நம்ம 3 to 4 கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா?
அதுக்கு மட்டும் செலக்டிவாக ஒரு 7 டாபிக்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஒரு 14 டாபிக்ஸ்க்கு மேலே இருக்குது அர்த்தமெட்டிக்கில். எல்லாமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் பெஸ்ட்டு தான். பட் எப்படி கேட்டாலும் போடுற மாதிரி ஒரு 7 டாபிக்ஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் படித்த டாப்பிக்கில் ஈஸியாகவும் கேட்பாங்க, கஷ்டமாகவும் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அந்த சூஸ் பண்ணுறீங்க இல்லைங்களா 3 to 4 கொஸ்டின், அது ஈஸியாகவும் இருக்கணும், உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினாகவும் இருக்கணும். அப்போ நீங்கள் படிக்காத டாபிக் ஈஸியாக கேட்டாலும் அதை தொடக்கூடாது, நீங்கள் படித்த டாப்பிக்கில் டஃப்பாக கேட்டாலும் அதை தொடக்கூடாது. உங்களுக்கு அந்த ஆப்ஷனல் வேணுன்றதுனால 7 டாபிக் சொன்னேன். நீங்கள் 4 to 5 டாபிக் கூட நல்லா படிச்சுட்டு போய் அதை மட்டும் கூட அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? இதே நீங்கள் ஒரு ரொம்ப பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி சொன்ன டாபிக் மட்டுமே ஒரு 18 கொஸ்டின்ஸ் கவர் ஆகிரும் மினிமம். இதில் நீங்கள் ஒரு 2 கொஸ்டின்ஸ் கவர் பண்ணால் போதும். இல்லை சார் எனக்கு சுத்தமாக அப்ளிகேஷன்ஸ் வராது, அப்போ அந்த 2 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் 4 to 5 டாபிக் நல்லா படித்தாலே போதும். எனக்கு அப்ளிகேஷனே சுத்தமாக கான்ஃபிடென்ட் இல்லை, இன்னும் கொஞ்சம் எனக்கு டைம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்க தெரியுங்களா, அதுக்கு நிறைய டைம் எடுத்து போடுங்க. அந்த 2 மினிட்ஸில் 1 கொஸ்டின் போடுங்க போதும். ராங் நம்பர்லேயோ மிஸ்ஸிங் நம்பர்லேயோ ஒன்று ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா, அந்த கொஸ்டினை நீங்கள் லாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட அட்டெம்ப்ட் 18லேருந்து 90-20 கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ பிஓ எக்ஸாமில் 18-19ன்றதே நல்ல அட்டெம்ப்ட் தான். ஓகே, நம்ம இப்போ குயிக்காக பார்த்துடலாம். ஓகேங்களா? என்னென்ன பண்ணணும் எக்ஸாம் ஹாலில் அப்படிங்கிறத, இவ்வளோ நேரம் எப்படி எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ப்ரிப்ரேஷனை வச்சுக்கணும், எக்ஸாம் ஹாலில் என்ன பண்ணணுன்றதை சொன்னோம் இல்லைங்களா, அது குயிக்காக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? அப்ராக்சிமேஷன் தான் நமக்கு பிஓ எக்ஸாமில் வரும், கால்குலேட்டிவாக இருக்கும். கால்குலேஷன் ஸ்பீட் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணி வச்சுருக்கணும். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஜென்ரலாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பட் இருக்கக்கூடிய எல்லா டைப்பும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் சீரியஸ், ராங் நம்பர் சீரியஸை பொறுத்தவரை இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற கம்பல்சரி கிடையாது. எதெல்லாம் நம்மளால் கிராக் பண்ண முடியுமோ அதெல்லாம் கிராக் பண்ணிவிட்டு வராத கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக லேட்டராக நம்ம போய் அதை அர்த்தமெட்டிக் டாப்பிக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அந்த கொஸ்டினை. அதே மாதிரி டிஐ வந்து ஈஸியாகவும் கேட்பாங்க, மாடரேட்டாகவும் கேட்பாங்க. ஈஸியான டிஐ ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிடுங்க. மாடரேட் டிஐயில் ஏதாச்சும் கொஸ்டின் தெரியலாம் லாஸ்ட்டில் அட்டன் பண்ணிடுங்க. ஒருவேளை மெயின்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய டிஐயே உங்கள் ஸ்லாட் டஃப்பாக கேட்டாங்கன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் அப்ளிகேஷன் சம்மையோ கேஸ்லெட்டையோ ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களால் கண்டிப்பாக எந்த ஒரு பிஓ எக்ஸாமும் ஈஸியாக கிராக் பண்ண முடியும். ஃபைனலாக அர்த்தமெட்டிக் சம்ஸில் தெரிஞ்ச கொஸ்டின் அட்டன் பண்ணணும், ஈஸியாகவும் இருக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சது கஷ்டமாக இருந்தால் கூட தொடக்கூடாது, தெரிஞ்சும் இருக்கணும், அதில் ஈஸியாக இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணணும். இதெல்லாம் என்ன சார் பண்ணணும், எப்போ இதை நான் கற்றுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெமரி பேஸ்டு கொஸ்டின் பேப்பர் எக்ஸாம் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த லாஸ்ட் 20 டேஸில் ப்ரீவியஸ் இயர் மெமரி பேஸ்டு கொஸ்டினில் இப்போ நான் சொன்ன எல்லாத்தையுமே அப்ரோச் பண்ணுங்கள். அப்ரோச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது பண்ண முடியும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷன் வச்சுக்கோங்க. நமக்கு இருக்குது 20 மினிட்ஸ் தான். அந்த 20 மினிட்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம், 18 கொஸ்டின்ஸ் கிட்ட அட்டன் பண்ண போகிறோம். 18 to 22, டாப்பர் இருந்தால் 22 ரேஞ்சில் அட்டன் பண்ணுவாங்க, பிகினராக இருந்தால் 18 to 20 இந்த ரேஞ்சில் அட்டன் பண்ணுவோம். அப்போ என்னென்ன டாபிக் நம்ம அட்டன் பண்ணுறோம் அதுக்கு நம்ம எப்படி எக்யூப் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் கம்பல்சரி ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ எப்படியெல்லாம் இந்த டாபிக் படிக்கலான்றதுக்கு செப்பரேட்டாக நான் ஒவ்வொரு டாப்பிக்கும் இந்த எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் தான் கேட்பாங்க, இந்த லெவல் தான் வருன்றது நான் கொடுப்பேன். ஓகேங்களா? ஒரு ஓவராலாக நீங்கள் ஆப்டிடியூட்னா பிஓக்குனா இப்படி தான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி கிடைச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இதுலேருந்து கண்டென்ட் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஃபர்தராக ஆப்டி ரீசனிங் இங்கிலீஷ்க்கும் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.